ஆனா உண்மையிலே பெண்ணா சார்ந்து வாழ்கிறவள்? ஆண் தான் சார்ந்து வாழ்றவன். ஆனா காலங்காலமா ஆண் என்பவன் தனித்து நிற்கிறவன், பெண் என்பவள் சார்ந்து வாழ்கிறவன் சொல்றான். இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க இருக்கலாம், தோழன்கள் இருக்கலாம், காதலன்களும் இருக்கலாம். நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்க வீட்டை வச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை 2 வயசுல பேசிடும், ஆம்பளை பிள்ளை பேச 3 வயசாகும். 3 வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே பார்த்துக்கும். ஆனா உங்க அண்ணங்கார 6 வயசுல பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில இருந்து கழுவி விடுமாமா. ஆனா நான் டிகிரேட் பண்றதுக்காக சொல்ல, ஆணுடைய டிசைன் அப்படி. ஆணை ஒரு நாளும் நான் குறைச்சு சொல்ல மாட்டேன். ஆண் உலகமும் பெண் உலகம் ஒன்று கொண்டு எதிராக நிற்பதே உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல். அது செய்யவே கூடாது. ஆண் உங்களுக்கு தான் இங்க இருக்கா. பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாளோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிற. ஆணும் பெண்ணும் எதிரி இல்ல. முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியில வரும். இது 2 வேற வேற டிசைன், அவ்வளவு மட்டும் தான். ஆண் ஒரு சக்தி, பெண் ஒரு சக்தி. கம்பேர்லாம் பண்ணாதீங்க. சில விஷயம் ஆணால முடியாது, சில விஷயம் பெண்ணால முடியாது. சில விஷயம் ஆணால முடியும், சில விஷயம் பெண்ணால முடியும். இவனால முடியாது அவங்களும், அவனால முடியாது இவங்களும் சேர்ந்து இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கு. 2 பேரும் எதிரியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரைட்டு தானே? அப்ப 3 வயசுல ஒரு ஆண் பிள்ளை சில விஷயம் செய்யவே செய்யாது.